புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான குவாரியில் மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் சுந்தரிடம் கேட்போம். சுந்தர், வணக்கம். சொல்லுங்க, அமைச்சருடைய குவாரியில மத்திய பொதுப்பணித்துறையினர் ஆய்வு நடத்துவதனுடைய பின்னணி என்ன? எவ்வளவு பேர் இந்த ஆய்வு பணிக்காக வந்திருக்கிறார்கள்? அதாவது கடந்த 7ஆம் தேதி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சென்னையில் உள்ள வீடு, அவரது சொந்த ஊரான இலுப்பூரில் உள்ள 2 வீடுகள், அலுவலகங்கள், அவருடைய திருவேங்கவாசல் பகுதியில் உள்ள குவாரிகள் ஆகியவற்றில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் திருவேங்கவாசல் பகுதியில் உள்ள இயங்கி வரும் குவாரியில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வைத்து அந்த குவாரி முறையாக இயங்கப்பட்டு வருகிறதா, விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கி வருகிறதா, விதிமுறைக்கு உட்பட்டு கற்கள் வெட்டி எடுக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யும் பணியில் தற்போது வருமான வரித்துறையினர் மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வைத்துக் கொண்டு தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் 10க்கும் மேற்பட்ட மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்துள்ளதாக கூறுகின்றனர். மேலும் இவர்களுக்கு பாதுகாப்புக்காக 8 சிஆர்பிஎஃப் போலீசாரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதே போன்று முத்தியான்பட்டியில் உள்ள விஜயபாஸ்கரின் குவாரி, உறவினரின் குவாரியிலும் தற்போது வருமான வரித்துறையினரும் மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் கள ஆய்வு, அதாவது அந்த குவாரி முறையாக இயங்கி வருகிறதா, மேலும் அந்த மெஷர்மெண்ட், அதாவது ஒவ்வொரு அங்குலமாக மெஷர்மெண்ட் செய்து முறையாக விதிமுறைகளின் படிதான் கற்கள் வெட்டி எடுக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு களப்பணியில் தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சுந்தர், அதே போல இங்கே இதற்கு முன்பாக கத்தையாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஆவணங்களுடைய நம்பகத்தன்மை, அந்த ஆவணங்களுடைய தொடர்பான விவகாரம் தொடர்பாக வேறு ஏதாவது விசாரணையை அதிகாரிகள் மேற்கொள்ள இருக்கிறார்களா? அதாவது இந்த குவாரியை பொறுத்தவரை விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தப்படுகிறதா என்பது மட்டும்தான் தற்போது மத்திய அதாவது வருமான வரித்துறையினரும் அமலாக்க பிரிவு போலீசாரும் வந்தால் இது போன்ற அந்த ஆவணங்கள் குறித்து விசாரிக்கப்படலாம் என்று கருத்து கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் இந்த குவாரியில் சோதனை நடத்தப்படுகிறதா, அதாவது மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வைத்துக் கொண்டு இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதால் கள ஆய்வு, அதாவது மெஷர்மெண்ட் அங்குலமாக குவாரிகள் முறையாக இயங்கப்பட்டு வருகிறதா, விதிமுறைகளின்படிதான் இந்த குவாரி இயங்கி வருகிறதா என்பது குறித்து கள ஆய்வு, அதாவது இந்த ஆவணங்கள் அந்த சோதனையில் கடந்த 7ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் பல விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறையினருக்கு கிடைத்த தகவலின்படிதான் தற்போது மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த கள சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சுந்தர், அதே போல இந்த ஆய்வு எவ்வளவு நேரம் நடைபெறும், அது குறித்து ஏதாவது தகவல் இருக்கிறதா? அதாவது இந்த குவாரியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் பரப்பளவில் தான் குவாரி இயங்கப்பட்டு கல் மட்டுமே கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவில் அந்த கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளன. இதில் அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட 2 அல்லது 3 தினங்களுக்கு இந்த சோதனை நடைபெறும் என்று கூறுகிறது. ஏனென்றால் முக்கியமாக அதை ஒவ்வொரு அங்குலமாக தங்களுடைய சோதனையை மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்ய உள்ளனர். ஏனென்றால் விதிமுறைக்கு மீறப்பட்டு இந்த குவாரி இயங்கப்பட்டு வருகிறதாக பல முக்கிய ஆவணங்கள் வருமான வரித்துறையிற்கு கிடைத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் நடைபெற்று வருகிறது.